நம்ம தரிசனம் செய்ய போகிற இடம் வந்து சிறுவாபுரி முருகன் கோயிலுங்க. போகிற வழியிலேயே ஒரு செல்லியம்மன் கோயில் இருக்குதுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ஊருக்கு வந்து செல்லியம்மன் கோவில். அந்த கோயில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போவோம். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அந்த ஊரில் இருக்கிற காவல் தெய்வத்தை வணங்கிட்டு தாங்க போகணும். அதை வணங்கிட்டு போனால் தாங்க நமக்கு போகிற கோயிலோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் உகந்த நாளுங்க. அந்த நாள் தான் நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழியெல்லாம் ஒரே கடைங்க. திருவிழா போன மாதிரி இருக்குதுங்க. சிறுவாபுரி கோயில் அடையிறதுக்கு 2 வழி இருக்குங்க. ஒன்று வந்து பெரியபாளையத்துலேருந்து புதுவாயில் ரோடு வழியாக வந்தால் ஒரு வழி இருக்குங்க. அதே மாதிரி ரெட்டில்ஸ்லேருந்து மூடிப்பூண்டி போகிற வழியில் ஒரு வழி இருக்குங்க. ரெட்டில்ஸ்லேருந்து தமிழ்நாடு போக்குவரத்துறை மினி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நிறைய இருக்குது பஸ்ஸு. வந்து போகிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெட்டில்ஸ்லேருந்து பெரியபாளையத்துலேருந்து பஸ் வசதி இருக்குதுங்க. ஆனால் அவங்க வந்து மெயின் ரோட்லேயே இறக்கி விட்ருவாங்க. மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும் முருகன் கோயில் அடையிறதுக்கு. ஓன் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2 வீலர் இருந்தால் மட்டும்தாங்க கோயில் பக்கத்தில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. 4 வீலர் இருந்தால் மெயின் ரோட்லேயே நிறுத்தி வச்சிடுறாங்க. கோயில் பக்கத்தில் வந்துட்டாங்க. வாங்க தரிசனத்துக்கு போகலாம். தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் இருக்குது. அது இல்லாமல் 50 ரூபா 100 ரூபா டிக்கெட்டும் இருக்குதுங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய்க்கலாம். கோயிலில் வந்து திருமண நிவர்த்திக்கு வந்து வேண்டிக்கலாங்க. அப்புறம் நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட வேண்டிக்கலாம். இந்த முருகன்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ, பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஆனால் தொடர்ந்து நீங்கள் 7 வாரம் வரணும் இந்த கோயிலுக்கு. வந்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சிட்டிங்கன்னா போதும், கண்டிப்பாக வந்து நிறைவேறுங்கிறது இங்கே வந்த பக்தர்கள் சொல்கிறதுங்க. இங்கே வர முருக பக்தர்கள் தீபம் ஏற்றுறதுன்னு தனியாக தீப மண்டபம் இருக்குதுங்க கோயிலுக்கு வெளியில். அங்கே தான் தீபம் ஏற்றணும். வாங்க நம்ம ஃப்ரீ தரிசனம் போகிற வழிக்கு போயிட்டுருக்கோம். அந்த வழியில் தான் தீபம் ஏற்ற இடமும் இருக்குது. அதையும் பார்த்துலாம் வாங்க. ஊனமுற்றோர் பார்க்குறதுக்கு தனியாக லைன் வச்சுருக்காங்க. அங்கே வந்து வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 50-100 பேர் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு மட்டும் தனியாக அனுப்புகிறாங்க. அது கோயிலுக்கு முன்னாடியே இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாங்க தீப மண்டபம். வரிசையில் இன்னும் ஒரு 2.5 மணி நேரம் கழித்து சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஃப்ரீ தரிசனம் ஒரு 2.5லேருந்து 3 மணி நேரம் ஆகுது. நான் அன்றைக்கி 2.5 மணி நேரத்துலேயே பார்த்துட்டு வந்துட்டேன். முருகனோட தரிசனம் நல்லா கிடச்சிதுங்க. சிறுவாபுரியில் முருகன் கோயில் மட்டும் இல்லைங்க, ஒரு பெருமாள் கோயில் இருக்குதுங்க. அருள்மிகு வரதராஜ பெருமாள் கோயில். கோயில் வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. மிகவும் பழமை வாய்ந்த கோயிலுங்க. இந்த பெருமாள் கோயில் சிறுவாபுரி முருகன் கோயில் பக்கத்தில் ஒரு 500 மீட்டர்லேயே இருக்குங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, இங்கே இருக்கிற பெருமாளுக்கு 2 சன்னதி இருக்குதுங்க. ஒன்று வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கார் பெருமாள். இன்னொரு பெருமாள் வந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கார். 2 சன்னதி இருக்குதுங்க. ஒரு சன்னதியில் மட்டும்தாங்க கொடிமரம் இருக்குது. இன்னொரு சன்னதியில் கொடிமரம் கிடையாது. அது ஏன்னு தெரியல. இங்கே இருக்கிற பக்தர்கள் ஏதாவது தெரிஞ்சால் அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கோயில் ரொம்ப அழகாக இருக்குதுங்க. சின்ன கோயிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருக்குது. மிகவும் பழமை வாய்ந்த கோயில். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் போனீங்கன்னா இந்த கோயிலையும் பார்த்துட்டு வாங்க. கோதையின் திருப்பாவை வாசகன் எம்பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான். அணியாக பலம் வரும் மணநாளில் மாதவன் வடிவாக. சிறுவாபுரியில் முருகன் பெருமாள் கோயில் மட்டும் இல்லைங்க, சிவன் கோயில் ஒன்று இருக்குது. அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரர் கோயிலுங்க. இந்த கோயில் இப்போ வந்து பாலாலயம் செஞ்சிட்ருக்காங்க. அதாவது புனர் நிர்மாணம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கோயிலும் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயிலுங்க. மிகவும் ஒரு பழமை வாய்ந்த கோயிலுங்க. சிறுவாபுரி போனீங்கன்னா நீங்களும் இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. சிவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கட்டும்.
சிறுவாபுரி ஒரு சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான ஒரு ஊருங்க. சிறுவாபுரி போனீங்கன்னா அந்த 3 கோயிலையும் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க.